2 விவசாயிகள் வீட்டில் ஈடி ரெய்டு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஈடி ரெய்டு. விவசாயிகள் வீட்டில் என்ன இருக்க முடியும்? விவசாயி விளைநிலத்தில் அவர் விவசாயம் செய்யும் பொழுதே அரையாடுகளோடு தான் இருப்பார். மிஞ்சி போனா கோவணத்தை எடுக்கலாம். உன் ஈடி ரெய்டு விட்டேன்னா கோவணத்தை தவிர வேற எதுவும் மிஞ்சாது. இதுக்கு எதுக்கு ஈடி ரெய்டு? போது இந்த 10 ஆண்டு குஜராத் மாடல், அடுத்தது ஊபி மாடல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மோடி பிரதமர் கிடையாது. நீங்க ஒன்னா பாருங்க, இந்த 10 ஆண்டில் அவர்கள் தோல்வி அடைந்ததன் விளைவாக அவர்கள் முன்னிறுத்த போவது யோகி ஆதித்யநாத்தை தான். நீங்க ஒன்னா பாருங்க, நாளை பிஜேபி ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் யோகி ஆதித்யநாத் தான் பிரதமர், மோடி பிரதமர் இல்ல. இவர்களை அரசியல் களத்திலும் மக்கள் மத்தியிலும் வீழ்த்துவது இன்றைய பிரதான தேவை. அதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டும். RSS பிரச்சாரர்களாக மக்களே இருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும். RSS கருத்தை நொடி பொழுதும் நிமிடம் பொழுதும் சிந்தித்து வீழ்த்துவதற்கு எல்லா வகையிலும் பயன்படுத்த வேண்டும். அன்பார்ந்த தோழர்களே, பாசிச பிஜேபியை தோற்கடிப்போம், இந்தியாவை ஆதரிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் மாலை நேர பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வராமல் வெளியே நின்று அல்லது வேறு ஏதாவது வகையில் இந்த மாநாட்டை கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஜீக்களுக்கும் வணக்கம். இப்போ இந்த மாநாட்டை ஒட்டி தோழர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க. பிரச்சாரம் செய்யும் பொழுது மதுரையில் உன் தலையை எடுத்துடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறார். என்ன? பாசிச பாஜகவை தோற்கடிப்போம். மதுரையில் நீ தலையெடுத்துருவ அப்படின்னு சொன்னா எங்கள் அமைப்புக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நக்சல்வாரி அமைப்பு என்று பெயர். மீண்டும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். எங்களுடைய அரசியல் அமைப்பின் பெயர் நக்சல்வாரி. ஏனென்றால் நக்சல்வாரியின் முழக்கம் என்பது உழுபவனுக்கு நிலம், உழைப்பவனுக்கு அதிகாரம். இடையில வர்ற ஒன்ன மாதிரி நபர்களுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஒரு பக்கம் இந்த வழக்கை பதிவு செய்து காவல்துறை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு செய்தி. அடுத்தது இப்போ நாட்டுக்கு போகும். இது உள்ளூர் செய்தியாகவே இருக்கட்டும். நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி மோடியினுடைய தொகுதி, அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த IITயில் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. யாரால் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய IT விங்கு இவன் தான் செய்யறான். செய்தி 2 மாதம் கடந்து தான் வெளியில் வருது. நவம்பரில் நடக்குது, ஜனவரியில் வெளியில் வருது. இப்போ நம்ம திரும்ப உள்ளூருக்கு வருவோம். நம்ம மாநிலத்தில் 2 விவசாயிகள் வீட்டில் ஈடி ரெய்டு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஈடி ரெய்டு. விவசாயிகள் வீட்டில் என்ன இருக்க முடியும்? விவசாயி விளைநிலத்தில் அவர் விவசாயம் செய்யும் பொழுதே அரையாடுகளோடு தான் இருப்பார். மிஞ்சி போனா கோவணத்தை எடுக்கலாம். உன் ஈடி ரெய்டு விட்டேன்னா கோவணத்தை தவிர வேற எதுவும் மிஞ்சாது. இதுக்கு எதுக்கு ஈடி ரெய்டு? எனக்கு புரியல. அப்போ ஈடி அவர்கள் பக்கம், லஞ்ச ஒழிப்பு துறையில் ஈடி அதிகாரிகளே மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றது இன்னொரு செய்தி. அப்போ தமிழகம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்குது. வா ராசா வா, வச்சு செய்வோம் வா. அப்போ உன்னை களம் காணுவதற்கு நடுவில் வர சில்லறைக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. நேரடியாக பிஜேபியை எதிர்ப்போம்னு பகிரங்கமாக அறிவித்து தான் இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வந்து போச்சுன்னா, 40 ஆண்டுகள் நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சீங்களே, இப்போ திடீர்னு தேர்தல் பாதைக்கு போயிட்டீங்களே. ஆமா, என்ன இப்போ இந்த பிஜேபி காரங்களுக்கெல்லாம் புள்ளி விவரத்தோட பாவம் அது. இந்த டிவி விவாதங்களில் தோழர் கனகராஜ் பேசும்பொழுது நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லிட்டே இருக்கிறார். தோழர் மதிவதனி கூட பேசும்பொழுது நிறைய விவரங்கள் சொல்லுவாங்க. அம்பேத்கர், பெரியார் சொன்னார். இதெல்லாம் அவங்க காதுக்கு ஏறவே ஏறாது.
ஏன்? அவர்களுக்கு தெரியும் தான் செய்வது தவறுன்னு சொல்லி. புள்ளி விவரம் இருந்தால் தானே பேசுறதுக்கு. எல்லா புள்ளி விவரமும் நீ வச்சிருக்கிறது தான் சொல்றாரு. இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் உட்பட அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை டிவி டிபேட்ல. அப்போ இவர்களை எப்படி எதிர்கொள்வது? இது ஒரு முக்கியம். எப்படி எதிர்கொள்வது? நாம புள்ளி விவரத்தை பேசலாம் எதிர்கொள்ள முடியாது. எப்படி எதிர்கொள்வது? நான் சொன்ன மாதிரி வா, நேருக்கு நேர் பார்த்துக்கும், நான் களத்தில் எதிர்கொள்ள தயார், வா. இப்படி எதிர்கொள்ளும் பொழுதுதான் வைகை சரவணன் மீது கை வைக்க முடியாது, வைகை சரவணனை மிரட்ட முடியாது. வைகை சரவணன் ஒரு உதாரணம். ஆனால் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பாசிச பிஜேபியை ஆதரிப்பவர்களும் பாசிச பிஜேபியின் தொண்டர்களும் குண்டர்களும் பகிரங்கமா மிரட்டல் விடுறாங்க. இந்த மிரட்டலை எப்படி எதிர்கொள்வது? என் கேள்வி அதுதான். அப்ப இந்த மிரட்டலை எதிர்கொள்வது மிக மிக முக்கியமான பணி. இந்த மிரட்டலை காவல்துறையின் துணையோடு நாம் எதிர்கொள்ள முடியாது. காவல்துறை பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்வது கிடையாது. தோழர் வாஞ்சிநாதனே சொன்னாங்க, நீதிமன்றமே போனால் நீதி கிடைக்காது. ஏன்னா நீதிமன்றத்திலும் காவிகளினுடைய குரல் ஓங்கி ஒலிக்குது. அப்போ நீதிமன்றத்தில் காவிகள் இருக்கிறார்கள், காக்கிக்குள்ளும் காவிகள் இருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்வது என்பது அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்போ களத்தில் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம். அப்போ மக்கள் அதிகாரம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, மக்கள் அதிகாரத்தை ஆதரிப்பவர்களும் மக்கள் அதிகாரத்தினுடைய இந்த முழக்கத்தை பிரச்சாரம் செய்பவர்களும் நிச்சயமாக நாம் களத்தில் வருகின்றவர்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த முடிவுக்கு ஏன் வந்தோம்? இது ஒரு முக்கியமான முடிவு. இந்த முடிவுக்கு ஏன் வந்தோம்? மக்கள் அதிகாரம் இந்த முழக்கத்தை முன்வைத்து கட்சிகளுக்கு இடையில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும். அப்போ புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி என்ன வேலையை செய்வது? அது கீழிருந்து மக்களை திரட்டும். களத்தில் வர்க்கங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வர்க்க தட்டுகளாக பிரிந்து இருக்கக்கூடிய மாணவர்களை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி திரட்டும். ஏன்? பாசிசத்தை வீழ்த்துவதற்கு. அப்போ தேர்தல் என்பது தேர்தலில் ஒரு கட்சிகளுக்கு இடையில் ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு மக்கள் அதிகாரம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், தொழிலாளிகளை திரட்டுவதற்கும் விவசாயிகளை திரட்டுவதற்கும் மாணவர்களை திரட்டுவதற்கும் மீனவர்களை திரட்டுவதற்கும் இன்னும் பல்வேறு வர்க்கங்களாக பிரிந்து கிடக்கின்ற சிறு வணிகர்கள் உள்ளிட்ட அனைவரையும் திரட்டுவதற்கு எங்களை போன்ற வர்க்க அரங்குகள் தேவை. அப்போ நாங்கள் 2 பேரும் இணைந்துதான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்ற ஒரு முடிவோடு இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ இதை சரிவர புரிந்து கொள்ளாமலும் அல்லது அரைகுறையாக புரிந்து கொண்டும் எப்படி பேசுகிறாங்கன்னா, தேர்தல் பாதைக்கு போயிட்டாங்க, நாளைக்கே இவங்க இன்னும் மோசமாக போயிடுவாங்க. புறநிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இன்னைக்கு கூட்டம் போட்டு பேச முடியுமா? வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் பேச்சுரிமை கிடையாது, மறுக்கப்படுது. ஆனால் தமிழகத்தில் அதற்கான வாய்ப்பாக, குறிப்பாக தென்னிந்தியாவில் அதற்கான வாய்ப்பாக நாம் விரும்புகின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது. அப்போ இங்க பேச்சுரிமை, நாம் விரும்புகின்ற ஜனநாயகம் இங்கே மதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் வட இந்தியாவில் துளிகிட கிடையாது. அப்போ பேச்சுரிமை மறுக்கப்படும் பொழுது நாம் எப்படி கீழிருந்து வேலை செய்வதும் மேலிருந்து கட்சியை கட்டுவதும் இது போன்ற வேலைகளை செய்யாமல் நாம் இதை செய்ய முடியாது. இப்போ நமக்கு ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் பிரச்சனை? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரசுரங்களை மக்கள் மத்தியில் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொரு பக்கம் இது போன்ற மாநாட்டிற்கு பல்வேறு ஊர்களில் இருந்து நம்முடைய தோழர்களையும் பிற தோழர்களையும் இந்த கூட்டத்துக்கு கூட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நாம் ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்வதற்கு, மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு மிகப்பெரிய செலவு தேவைப்படுது. ஆனால் பாஜகவுக்கு தேவைப்படுவது என்ன? ஒன்னே ஒன்று, கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் குங்குமம். அதை தாண்டி போச்சுன்னா ஒரு கயிறு, கலர் கலரான கயிறு. வேற என்ன தேவைப்படும்? அப்போ அவர்களுக்கு செலவே கிடையாது. இதெல்லாம் தாண்டி மூளையை செலவழிக்கணும். இருக்கிறவன் செலவழிப்பான், இல்லாதவன் செலவழிக்க முடியாது. அதனால அங்க எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் நிச்சயமாக இந்த வட்டத்திற்குள் வரமாட்டார்கள். அதனால தான் தோழர்
சிபிஎம் கனகராஜாக இருந்தாலும் தோழர் மதிவதனியாக இருந்தாலும் இனிமே புள்ளி விவரத்தோடு தயவு செஞ்சு போய் பேசாதீங்க. அதை படிச்சிங்க, எங்களை மாதிரி ஆள்கிட்ட சொல்லுங்க, அல்லது இந்த மாதிரியான கூட்டத்தில் பேசுங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் பேசுறது அர்த்தமற்றது. நீங்க எவ்வளவு கத்தினாலும் அவன் காதில் விழாது. அதை பார்க்குற எங்களை மாதிரி நபர்களுக்கு வேணா உதவுமே ஒழிய அங்கே அவர்களை பேச முடியாது. அப்போ வேற எப்படி பேசுறது? உன்னை எனக்கு பிடிக்கல நீ போ, விவரம் தேவையில்ல, உன்னை எனக்கு பிடிக்கல நீ போ. அதுதான் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம். ஒன்னும் எனக்கு பிடிக்கல, பிடிக்காததுக்கு நிறைய பட்டியலிட முடியும். பட்டியலிடுவதற்கு தான் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ உன்னை எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் விஷயம். ஒன்னும் எனக்கு பிடிக்கல நீ போ, வேற யாரை வச்சுக்கிறது நான் பார்த்துக்கிறேன். ஒன்னும் எனக்கு பிடிக்கல போ. அப்போ இந்த விவரங்கள் பேசி அவர்களிடையே வெற்றி பெற முடியாது. அது மூளை உள்ளவர்களிடையே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால மூளை இல்லாதவட்ட தந்தை பெரியாரும் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, இருப்பவனோடு விவாதம் நடத்தலாம், இல்லாதவனோடு விவாதம் நடத்த முடியாது. எனவே அவர்களோடு விவாதம் நடத்துவது அர்த்தமற்றதாக மாறிவிடும். எனவே அவர்களோடு விவாதம் நடத்த தேவையில்லை. இறுதியாக ஒன்று சொல்லணும். முதல் 5 ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்தது பொய்களின் மூலம். முதல் 5 ஆண்டு குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. 2வது 5 ஆண்டு தேசவெறி ஊட்டுவது, புல்வாமா தாக்குதல், இதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ 3வது 5 ஆண்டு அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவை கலவரம். அவர்களுக்கு தேவை கலவரம். அந்த கலவரத்தை செய்வதற்கு தான் ராமர் கோவில். இந்த கலவரத்தை செய்வதற்கு தான் ராமர் கோயில் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலே பல்வேறு கலவரங்களை தூண்டுவதற்கு, மத வெறியையும் இன வெறியையும் சாதி வெறியையும் தூண்டுவதற்கு பல்வேறு அமைப்புகளை ஆதரவாக அல்லது ஊதுகுழல் அமைப்புகளாக துணை அமைப்புகளாக உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஸ்பான்சர் யாரும் வெளியே தெரிய மாட்டாங்க. இவர்கள் எல்லாம் இனவெறிக்கும் மொழிவெறிக்கும் பல்வேறு வெறிகளுக்கு பதிலாவது அது நாளை மத கலவரத்துக்கு அடிகொள்ளும். அப்போ முதலில் சொன்னதை போல பொய், 2வது தேசவெறி, 3வது கலவரம். கலவரத்தை நாம் எப்படி தடுப்பது? ஒரு பக்கம் அதிகாரத்திலிருந்து அவர்களை தூக்கி எறிவதன் மூலம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். இன்னொரு பக்கம் களத்தில் நாமே மோதுவதன் மூலம் கலவரத்தை தடுக்கலாம். எனவே நாம் இந்த யுத்தியை மட்டும்தான் கையாள முடியும். இந்த வகையில் மட்டும்தான் பாசிச பிஜேபியை வீழ்த்த முடியும். அது தேர்தல் களத்திலும் சரி, மக்களிடையே பிரச்சாரத்திலும் சரி, மோதிதான் வீழ்த்த முடியும், மோதிதான் வீழ்த்த முடியும். இந்த மாநாடு அதை தான் அறைகூவி அழைக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் மிக கொடுமையானவனா இருந்தான். அந்த கொடுமைக்கெல்லாம் இறுதி காலத்தில் அவன் இறந்து போகும் பொழுது தான் பிள்ளை கிட்ட, ஐயா நான் வாழ்நாள் முழுக்க நல்லதே செய்யல, இறுதி காலம் வந்து போச்சு, நான் செத்துருவன் போல இருக்கு, அதனால என் பேரை நல்ல பேரா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தான். அவன் என்ன சொன்னான்? அப்பா பேரை நல்ல பேரை ஆக்கணும் அப்படின்னு சொன்னான். அவனை விட மிக கொடூரமானவனா வந்தான். அதனால இந்த கதை நமக்கு பொருந்தும். காங்கிரஸ் இருக்கின்ற வரை காங்கிரஸ் தப்பு, நான் அதை விட மேல பார்த்தேன். ஆனால் காங்கிரஸ் போன பிறகு, பிஜேபி வந்த பிறகுதான் தெரியுது எனக்கு காங்கிரஸே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதனால நான் புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, அதை விட இது பரவாயில்லன்னா இதை விட மோசமான ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. இது இப்போது இந்த 10 ஆண்டு குஜராத் மாடல், அடுத்தது ஊபி மாடல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மோடி பிரதமர் கிடையாது. நீங்க ஒன்னா பாருங்க, இந்த 10 ஆண்டில் அவர்கள் தோல்வி அடைந்ததன் விளைவாக அவர்கள் முன்னிறுத்த போவது யோகி ஆதித்யநாத்தை தான். நீங்க ஒன்னா பாருங்க, நாளை பிஜேபி ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் யோகி ஆதித்யநாத் தான் பிரதமர், மோடி பிரதமர் இல்ல. அதைதான் பூரி ஜெகநாதர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. பூரி ஜெகநாதர்னா பூரி சங்கராச்சாரியார் சொல்லி இருக்கிறாரு. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இவர்களை அரசியல் களத்திலும் மக்கள் மத்தியிலும் வீழ்த்துவது இன்றைய பிரதான தேவை. அதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டும். RSS பிரச்சாரர்களாக மக்களே இருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும். RSS கருத்தை நொடி பொழுதும் நிமிடம் பொழுதும் சிந்தித்து வீழ்த்துவதற்கு எல்லா வகையிலும் பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.